ரொம்ப ஹெல்த்தியான கேரட் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு மீடியம் சைஸில் 2 கேரட் எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே மிக்சர் ஜாருக்குள்ளே சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டுங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி 5 கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச அந்த கேரட்டையும் இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. தேவைப்பட்டால் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இது ஆப்ஷனல் தாங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, கேரட் தோசைக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாங்க. தோசைக்கு மேலே எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பப்படி தெளித்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, 2 சைடும் சுட்டு எடுத்தால் ரொம்ப சத்தான கேரட் தோசை ரெடி ஆயிருங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.